பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளிவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இது சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். ரித்துக்குரியரில் வருகிற சனிக்கிழமை நாகர்கோவில் ஜனங்களே, உங்களை தேடி அடியாராகிய நான் வருகிறேன். ஒவ்வொரு மாதம் முதல் சனிக்கிழமை என்றாலே நாகர்கோவிலில் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி WCC காலேஜ் அதுக்கு மேற்கு பக்கத்தில் அந்த ரவுண்டானாவை தாண்டி வந்தீங்கன்னா OMC ஹால் இருக்கிறது. அங்கே வந்து நீங்கள் நம்முடைய விடலால் கூட்டத்தில் பங்கு பெறுங்க. காலை 10 மணிக்கு ஆரம்பிக்கும், 1 மணிக்கு முடியும். அது நிறைவிலே உங்கள் அனைவருக்கும் அடியார் தனித்தனியாக நான் ஜெபிப்பேன். மாத்திரமல்ல, எல்லாருக்கும் இங்கே சிறப்பான விருந்து வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு கூட நான் அறிவிக்க விரும்புகிறேன். அதே போல் அடைக்கலான் குருவி எனப்பட்ட நம்முடைய ஆவிக்குரிய முதியோர் இல்லம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நாளைக்கு 1ஆம் தேதி சேரதுக்கு சரியான நாள். நிறைய பேர் வந்து அங்கே தங்கியிருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. தினந்தோறும் அவர்களுக்காக ஜெபங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. வரம்பெற்ற ஊழியர்கள், கடமைக்கு குருவானவர்கள்லாம் வராங்க. நீங்களும் வந்து பங்கு பெறுங்க. அது மாத்திரமல்ல, அங்கே காற்றோட்டமான இடங்கள் இருக்கிறது, வாக்கிங் போகலாம், மலையில் போய் எப்போனாலும் ஜெபம் பண்ணலாம். அதே நீங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள். அங்கேயே தங்கியிருந்து பணிபுரிவருக்கு பாஸ்டர்ஸ், குக்கு, சமையல்காரங்க, அது மாத்திரமல்ல நர்சஸ் நமக்கு தேவைப்படுறாங்க. முக்கியமாக அபலை பெண்கள் அப்படிப்பட்டவர்கள் இருப்பீர்கள் என்றால் தாராளமாக நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்ட விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவன் அவர்களை நோக்கி, ராத்திரிக்கு இங்கே தங்கியிருங்கள், கர்த்தர் எனக்கு சொல்கிறபடியே உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் என்றான். அப்படியே மோவாபின் பிரபுக்கள் பிலேயாமிடத்தில் தங்கினார்கள். தேவன் பிலேயாமிடத்திலே வந்து, உன்னிடத்தில் இருக்க இந்த மனிதன் யார் என்றார்கள். யார் என்றார்? இதில் ஒரு அமேசிங் திங்கை நம்ம ரீட் பண்ணுறோம். இது வரைக்கும் இப்படி நம்ம எங்கேயுமே ரீட் பண்ண முடியாது. பாலக் ராஜாவுடைய ஆட்கள் வந்து பீலியாம் எனப்பட்ட அந்த திருக்கரசிகிட்ட வந்துட்டு, ஐயா நீங்கள் வரணும்னு நீங்கள் ராஜா கூப்பிட்றாரு, இவ்வளோ காசு கொடுத்து விட்ருக்காரு, கோல்டு கொடுத்து விட்ருக்காரு, நீங்கள் தயவுசெய்து வாருங்க, உங்களுக்கு கையோட கூட்டு போகிறத நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணுறாங்க. அரண்மனையிலிருந்து ஆட்கள் வந்திருக்கிறாங்க, தங்கத்தோடு வந்திருக்கிறாங்க. நீங்களாக நானாக இருந்தால் ஒருவேளை உணர்ச்சி வசப்பட்டு உடனே நம்ம வரோன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இவர் அப்படிப்பட்ட மனுஷர் இல்லை. நீங்கள் பொறுங்க, நான் நைட்டு ஆண்டவர்கிட்ட பேசுகிறேன், அவர் வருவார், அவர்கிட்ட நான் கேட்குறேன், அவர் எனக்கு உத்தரவு கொடுப்பார், அதுக்கு பிறகு தான் நான் வருவேன்னு சொல்லி அவங்கள தங்க சொல்கிறார். இந்த வீட்டில் தங்க சொல்கிறார். வீடு பெரிய வீடாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் அவங்களாம் நிறைய பேர் வந்திருப்பாங்க, அவங்களாம் தங்குறாங்க, வேறு ரூமில் தங்குறாங்க. அவர் ஒரு ரூமில் இருக்கிறாரு இல்லையா. அந்த இரவிலே அவர் ஆண்டவரை தேடுகிறார், ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார், ஆண்டவரை கூப்பிடுகிறார். நாம் அதிர்ந்து போகத்தக்கதாக ஆண்டவர் வந்து அவரிடத்தில் பேசினார் என்று காண்கிறோம். தேவாதி தேவன் இறங்கி வந்து அவரிடத்துல என்ன பிள்ளையாம், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இது யாருப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த அளவிற்கு ஒரு சாமானியனாகிய அந்த பீலியாம் எனப்பட்ட மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையிலே ஒரு நெருக்கம் இருந்தது. ஆண்டவர் அவரை தேடி வரத்தக்கதாக என்ன என்று விசாரிக்கத்தக்க அளவிற்கு அவர்களுக்குள்ளே ஒரு நெருக்கம் இருந்தது. இது எப்படி சாத்தியமாயிற்று என்பதுதான் கேள்வி. இந்த பைபிளை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் இஸ்ரவேலுக்கும் ஆண்டவருக்கு தான் எப்பொழுதுமே நெருக்கம் இருந்தது. பவுல் என்றைக்கு வந்தாரோ அப்புறம்தான் அவர் புறஜாதிகளுக்கு எல்லாத்தையும் கொண்டு வர்றார். அது வரைக்கும் இஸ்ரவேலுக்கும் ஆண்டவருக்கும் தான் நெருக்கம் இருந்தது. இவர் இஸ்ரவேலை சார்ந்தவர் அல்லவே அல்ல. யாரு? இந்த பீலியாம். அப்படின்னா இஸ்ரவேலின் தெய்வத்தை இவர் எப்படி தன்னுடைய தெய்வமாய் கொண்டார்?
அந்த அளவுக்கு ஒரு நெருக்கம் இவர்கள் இருவருக்கும் இடையே எப்படி ஏற்பட்டது என்று எனக்கு ஒரு சிந்தனை வந்தது. அந்த சிந்தனையில் நான் சிந்தித்த பொழுது எனக்கு சில காரியங்கள் தோன்றிற்று. ஒருவேளை இந்த பிலேயாம் எனப்பட்ட மனிதன் என்றைக்கோ ஒரு நாள் கடவுள் என்று ஒருவர் இருப்பார் என்றால் அவர் என்னோடு பேச வேண்டும் என்று கடுமையாய் அவர் ஜெபித்திருக்க வேண்டும், போராடி இருக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நான் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை அவருக்கு தட்டுப்பட்டிருக்கலாம் என்று எனக்கு தோன்றிற்று. ஏனென்றால் பைபிள் இல்லாதபடிக்கு, வேத வசனங்கள் இல்லாதபடிக்கு, இஸ்ரவேலில் சம்பந்தம் இல்லாதபடிக்கு பிலேயாம் எப்படி ஆண்டவரிடத்தில் நெருக்கமாக முடியும்? கடவுளை அவர் தேடி இருப்பார், அதனால ஆண்டவர் அவருக்கு தட்டுப்பட்டிருப்பார், நெருக்கமாக இருந்திருப்பார். அதனால தான் அவரை தேடி ஆண்டவரை வீட்டுக்கு வராரு. இவங்கெல்லாம் யாருப்பான்னு சொல்லி கேட்டார் என்று சொல்லி நான் காண்கிறோம். பிரியத்துக்குரியவர், இந்த நாளிலே முதல் பகுதியில் நான் காண்கிற ஒரு காரியம் நமக்கு அதிக உற்சாகத்தை கொடுப்பதாக, நம்ம நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதாக இருக்கிறது. என்ன தெரியுமா? இஸ்ரவேலினுடைய காணியாட்சிக்கு புறம்பாக இருந்த பிலேயாமுக்கே ஆண்டவர் செவி கொடுத்திருப்பார் என்றால், அவர் ஜெபித்த பொழுது அவனுக்கு தட்டுப்பட்டிருப்பார் என்றால், அந்த பிலேயாமை தேடி வீட்டுக்கே ஒரு ஆண்டவர் வந்திருப்பார் என்றால், அவ்வளவு நெருக்கம் ஆண்டவருக்கும் அவருக்கும் இடையில இருந்திருக்கும் என்றால், இந்த நாட்களில் நாமும் ஒரு சாமானியராக இருந்தாலும், அறியப்படாத மனுஷராக இருந்தாலும், அநேகருக்கு நம்மளை பிடிக்காமலே இருந்தாலும், அநேகருடைய பார்வையில் நம்ம பெரிய பாவிகளாக இன்றைக்கு தோன்றினாலும் பரவாயில்லை. நீங்கள் நினைத்தால், நீங்கள் ஆண்டவரை தேடினால் அவர் உங்களுக்கு தட்டுப்படுவார். அவர் உங்களை தேடி உங்கள் வீட்டுக்கு வருவார். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையிலே ஒரு நல்ல உறவு உண்டாகும். உலகமே உங்களை வெறுத்தாலும் அவர் உங்களை நேசிப்பார், உங்களோடு சொந்தம் பாராட்டுவார், மந்தம் பாராட்டுவார். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்த உடனே செஞ்ச முதல் காரியம், அவர் முதலாவது அந்த தூதனை, விழுந்து போன தூதனை தள்ளிட்டு பூமியை சரிப்படுத்தி அங்கே ஒழுங்கற்றிருந்த அந்த பூமியை ஒழுங்காக்கி ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி முதல் காரியமாக மனுஷியை உண்டாக்கி அவளை தேடி வந்தார். ஏதேன் தோட்டத்திற்கு தேடி வந்தார். அவங்க அங்கே இருந்துட்டு பரலோகத்துக்கு போல, ஆதாமும் ஏவாளும் அந்த யாக்கோபுக்கு தோன்றது மாதிரி மாடிப்படிகள் தோன்றி, ஏறி மெத்தப்படி தோன்றி, ஏணி தோன்றி அவங்க பரலோகத்துக்கு போல, ஆண்டவர் இறங்கி வந்தார் ஏதேன் தோட்டத்தில். அந்த ஆதாமியர்களை கைகளை பிடித்து கொண்டு ஆண்டவர் அவளோடு உலாவினார், வாக்கியும் போனார், பேசினார், சம்பாஷித்தார், மகிழ்ச்சியாய் காணப்பட்டார் என்று நாம் பைபிளில் வாசிக்கிறோம். இதை ஒருபொழுதும் நாம் மறந்துவிடவே கூடாது. மனிதர்களை தேடி தெய்வம் வருவார். வானத்தில் இருக்கிற ஆண்டவர் அந்த மகிமையை விட்டுவிட்டு நம்மை தேடி வருவார். மரியாளை தேடி, யோசேப்பை தேடி தேவ தூதர்கள் வந்தார்கள், பேசினார்கள். இப்படியாக சம்பவிக்கும் என்று சொல்லி சொன்னார்களே அன்றி மரியாளும் யோசேப்பும் பரலோகத்துக்கு அழைக்கப்படவில்லை, அவங்களே இறங்கி வந்துட்டாங்க. நாம் எப்பொழுது ஆண்டவரை தேட ஆரம்பிக்கிறோமோ, ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமோ, எப்பொழுது நம்முடைய கண்கள் உண்மையிலேயே உடைக்கப்பட்டு கண்ணீர் சிந்துகிறதோ, ஆண்டவருடைய அன்பை உண்மையாய் நாம் தேடுகிறோமோ, அப்பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு தட்டுப்படுவார். எனக்கு அந்த காலங்களில் நான் காலையில் படிக்கும்போது ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். அப்பொழுது அதிகாலமே எழும்பி தேடணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஆவிக்கிற தகப்பன் ஆகிய பெரும் மதிப்பிற்குரிய வின்சென்ட் பால் எவனஸ் சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதனால் நான் காலையிலே 4 மணிக்கு 5 மணிக்கெலாம் எழுந்துச்சி ஜெபம் பண்ணுவேன். சில நாள் இரவு 1 மணி வரைக்கும் 2 மணி வரைக்கும் படுத்தாலும் காலையில் 5 மணிக்கு நான் 4 மணிக்கு எழுந்திப்பேன். அப்போது என் பக்கத்து ரூமுக்கு தள்ளி ஒரு பையன் இருந்தார். அவர் காலையிலே எழுந்திரிச்சு கிரவுண்டுக்கு போவார். அப்போது நான் 4 மணிக்கெலாம் எழுந்திருவேன்னு சொல்லி அவர் சொன்னார். ஒரு நாள் சண்டே நினைக்கிறேன், அடுத்த நாள் சண்டே. அப்போ நான் அவரை கூப்பிட்டு சொன்னேன், தம்பி என்ன 4 மணிக்கு எழுப்பி விட்ருங்க, நான் காலையில் எழுந்திரிச்சு ரொம்ப நேரம் ஜோம்ட்டு அதுக்கு பிறகு சர்ச்சுக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன், உபவாசத்தோடு போகணும்னு ஆசைப்பட்றேன்னா 4 மணிக்கு எழுப்பி விடுங்கன்னு சொல்லிட்டு நான் தூங்கிட்டேன். நான் அப்போ தான் படுத்துட்டு போயிருந்தேன். 1 மணி 2 மணி 1:30 தான் படுத்துருக்கேன். அவர் திடீர்னு கதவு தட்டுறாரு, தூங்கிட்டு இருக்கோம். எழுப்பி கதவு திறந்து 4 மணி ஆகிட்டேனே. சரி தம்பி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பிட்டு ஜோம்னு பார்த்தா மணி 3:15 ஆகுது. அவர் 4 மணிக்கு எழுப்பி விடுனா 3:15 எழுப்பி விட்டு போயிட்டார். பிறகு இனி தூங்கினா எந்திக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் அப்போ நான் ஜோம்னிகிட்டே இருந்தேன். இரவும் பகலும் நான் ஆண்டவரை தேட விரும்பினேன், வாஞ்சித்தேன், அதிகாலமே எழும்பி தேடினேன், இரவெல்லாம் நான் ஜெபித்தேன். விளைவு என்ன ஆயிற்று தெரியுமா? கர்த்தரை அறியாதிருந்த நான், கர்த்தருக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பின்புலத்திலிருந்து வந்த எனக்கு ஆண்டவர் தட்டுப்பட ஆரம்பித்தார். எப்படி பிலேயாமை தேடி ஆண்டவர் வந்தாரோ அதே போல நான் ஜெபித்த பொழுது என்னை தேடி வந்தார். எனக்குள்ளே ஒரு பெரிய வெளிச்சத்தை தந்தார். ஊழியத்துக்கு சம்பந்தமே இல்லாத என்னை அந்த சின்ன ரூமுக்குள்ளாக இருந்து ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ண அநேக வாலிபர்களுக்கு ஆண்டவரை அறிவிக்கிற பாக்கியத்தை கொடுத்தார். தீர்க்க தரிசனமாக அவளை குறித்து அநேக காரியங்களை சொல்ல உதவி செய்தார். கர்த்தருக்கு சம்பந்தமே இல்லாமல் இருந்து எத்தனையோ பேர்கள்
இயேசுவை சொந்த இரட்சகராக அங்கே வந்து ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கும் ஊழியக்காரர்களாக இருக்கிறார். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் இந்த பூமியில எந்த மூலையிலே வசித்தாலும் சரி, எவ்வளவு நெருக்கங்கள் மத்தியிலே நீங்கள் வசித்தாலும் சரி, நீங்கள் கர்த்தரை தேடினால் அவர் நிச்சயமாய் உங்களுக்கு தட்டுப்படுவார் என்பதுதான் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேசுகின்ற காரியம். நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பொழுது அவர் உங்களை நோக்கி பார்ப்பார். இயேசுவே என்று கூப்பிடுற பொழுது சத்தம் நிச்சயமாக அவருக்கு கேட்கும். அப்பொழுது ஆண்டவர் என்னவென்று கேட்பார், உங்களை தேடி வருவார். நீங்கள் ஏழை என்று அவர் பார்ப்பதில்லை, நீங்கள் படிக்காதவர்கள் படித்தவர்கள் என்று பார்ப்பதில்லை, நீங்கள் ஆண் என்று பார்ப்பதில்லை, பெண் என்று பார்ப்பதில்லை, உங்களை எல்லாரும் நேசிக்கிறார்களா என்று அவர் பார்ப்பதில்லை, சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களான்னு சொல்லி பார்ப்பதில்லை. உலகம் உங்களை எவ்வளவு கேவலமாய் பேசினாலும் அற்பமாய் பார்த்தாலும் உங்களை பெரிய பாவி என்று சொன்னாலும் அதையெல்லாம் காது கொடுத்து கேட்பதில்லை. அவர் உங்களுக்கு தட்டுப்படுவாருங்கிற நல்ல செய்தியை நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். தெய்வம் வானத்தில் இருக்கிறார், பரலோகத்தில் இருக்கிறார் என்பது உண்மைதான். ஆனாலும் கூட யார் இந்த பூலோகத்திலிருந்து இந்த பூமியிலிருந்து அவரை கூப்பிட்டாலும் அவர் காதுக்கு நன்றாக கேட்கும். அவர் உடனடியாக ஓடி வந்து என்னவென்று கேட்பார். ஒவ்வொரு நாளும் இரவும் உங்களை அவர் நீங்கள் ஜெபிக்கிற பொழுது உங்களை தேடி வருவார் என்கிற நல்ல செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கும்படியாக இந்த நாளிலே ஆசைப்படுகிறேன். கர்த்தரை தேட பழகுங்கள், ஜெபிக்க பழகுங்கள், அதிகாலமே எழும்பி ஆண்டவரை தேட பழகுங்கள். ஒரு வசனம் உண்டு, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதிகாலமே ஊரே தூங்கிட்டு இருக்கும்போது, உலகமே தூங்கிட்டு இருக்கும்போது, போர்த்தி மூடி தூங்கிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் உடனடியாக படுக்கை எழுந்து முகத்தை நன்கு கழுவி கொண்டு நீங்கள் சந்தோஷமாக ஆயத்தப்படுகிற பொழுது, ஜெபம் செய்ய ஆரம்பிக்கிற பொழுது ஆண்டவர் உங்களுக்கு தட்டுப்பட ஆரம்பிப்பார். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நிறைய உண்மைகளை அவர் காண்பிக்க ஆரம்பிப்பார். உங்கள் வாழ்க்கையில் காணப்பட இருளை அவர் வெளிச்சமாக மாற்ற ஆரம்பிப்பார். சாபங்களை உங்கள் குடும்பத்தை விட்டு அகற்ற ஆரம்பிப்பார். பலகீனமான உங்கள் சரீரத்தை பலமுள்ள சரீரமாக மாற்ற ஆரம்பிப்பார். உடைந்து கிடக்கிற உங்களுடைய பிஸ்னஸை பலமுள்ள பிஸ்னஸாய் மாற்ற ஆரம்பிப்பார். ஒருவரால் விரும்பப்படாமல் வாழ்ந்த உங்களை எல்லாரும் தேடி வரும்படியாக, சொந்தம் கொண்டாடும்படியாக செய்வார். இவர் எனக்கு தெரியும், இவர் என் ஃப்ரெண்டு, இவர் எனக்கு வேணும், அப்படிலாம் எல்லாரும் சொந்தம் கொண்டாடும்படியாக தேவன் செய்வார். எல்லாம் நடக்குங்க. எப்போ தெரியுமா? நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிற பொழுது. அந்த இரவு பீலையாம் ஜெபிக்க ஆரம்பித்த பொழுதுதான் ஆண்டவர் வந்தார். இவங்க யாருப்பா அப்படின்னு சொல்லி கேட்டார், அளவலாக ஆரம்பித்தார் என்பதை நாம் மறந்து விடவே கூடாது. ஜெபம் என்கிற அந்த செயல் பூமியில இருக்கிற நம்மை பரலோகத்தில் இருக்கிற தெய்வத்தோடு கூட இணைக்கிற வல்லமை படைத்ததாக இருக்கிறது. கடைமுறைக்காக ஒரு பொழுதும் ஜெபிக்காதீர்கள் இல்லையா? பாரத்தோடு ஜெபிக்கிறது நல்லது, ஆனால் நம்பிக்கையற்று ஒரு பொழுதும் ஜெபிக்காதிருங்கள். ஜெபம் என்பது மிக 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 இன்பமான ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில மிக பெரிய மாற்றம் எல்லாம் ஜெபம் செய்கிற பொழுதுதான் நடைபெறுகிறது. அதனால நீங்க கடவுளை தேட வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் அவர்கிட்ட வந்து விசாரிக்கிறாரு, யாரப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்போ அவர் சொல்றாரு, இவங்க எல்லாம் ராஜா அனுப்பி வந்திருக்காங்க, இஸ்ரவேலும் ஒரு கூட்டம் வந்திருக்குதான், அவங்களை சபிக்கணும்னு சொல்லி என்னை அழைக்கிறாங்கப்பா, நான் போவா அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு. அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீ போக வேண்டாம். ஆண்டவர் என்ன சொன்னாங்கிறது நான் உங்களுக்கு வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். 12வது வசனம், என்னாகும் 22. அதற்கு தேவன் பீலையாமை நோக்கி, நீ அவளோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். அப்போ கடவுள் தெளிவான வெளிச்சத்தை கொடுக்குறது, போக வேண்டாம்ப்பா, அவங்களை சபிக்க வேண்டாம். ஆண்டவர் ஒரு தெளிவான வெளிச்சத்தை அங்கே பீலையாமுக்கு கொடுத்தார் என்று நான் காண்கிறோம். ஜெபிக்கிற பொழுது நமக்கு தெளிவற்ற காரியங்கள் தெளிவானதாக மாறுகிறது. நாம் ஒரு காரியத்துக்கை போராடி ஜெபிக்கிற பொழுது அவை குழப்பங்கள் நம்மை விட்டு நீங்குகின்றது. நிறைய பேர் இன்னைக்கு, பிரதர் இது தேவ சித்தமா இல்லையா, இது நான் போவா வேண்டாமா, இந்த வேலையா எனக்கா, இது எனக்கா இல்லையா, எனக்கு அதுவா இதுவா தெரியல பிரதர், குழப்பமா இருக்கு பிரதர், குழப்பமா இருக்கு, ஜோம்னு சொல்லுங்க பிரதர். இந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ணுமா வேண்டாமா, ஜோம்னு சொல்லுங்க. இந்த பையனை கல்யாணம் பண்ணுமா வேண்டாமா, ஜோம்னு சொல்லுங்க. நான் ஏன் ஜோம்னு சொல்லணுங்க? கண்டிப்பாக கர்த்தர் எனக்கு வெளிச்சம் கொடுத்தா சொல்லணும். ஆனால் அதை விட சிறப்பான காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்க போராடி ஜோம்னி பாருங்க, ஒரு வெளிச்சத்தை கேட்டு பாருங்க, என்னப்பா அப்படி சித்தம்னு கேட்டு பாருங்க. உடனடியாக ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்யணுங்கிறத தெளிவை கட்டளையிடுவார். ஒரு தெளிவு என்பது நாம் ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாக நமக்கு உண்டாகின்றது. எவ்வளவு குழப்பத்தின் மத்தியில் போய் முழங்கால் போட்டாலும் அந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த பிரச்சனை எங்கே போகுதுங்கிறது நம்மளை புரிஞ்சு கொள்ள முடியும். சாத்தான் எப்படி செயல்படுறாங்கிறத புரிந்து கொள்ள முடியும்.
கூட்டங்கள் முடிவிலே ஜனங்கள் வந்து ஜெபித்து பிசாசுகள் பிடித்து ஆடுகிற பொழுது நான் அவர்களை உற்று நோக்கி பார்த்து மனதிற்குள்ளாக இயேசுவே இயேசுவே என்று கூப்பிடுவேன். அப்பொழுது அது என்ன வகையான பிசாசு, எப்படி கிரியை செய்யுது, என்ன நோக்கத்தோடு வந்திருக்குங்கிற வெளிச்சம் அப்படியே கண்களுக்கு முன்னால் வரும். அது என்ன ஆவிங்கிறது ஆண்டவர் அப்படியே வெளிப்படுத்துவார். உடனே பேர் சொல்லி கூப்பிட்டு அதிலிருந்து அது வெளியே வரும். பிரியத்துக்குரியவர்களே, தேவத்தோடு பேசுகிற பொழுது ஒரு தெளிவு உண்டாகிறது. இன்ன விதமான ஆவி, இவனுக்கு இன்ன விதமான போராட்டம், இந்த குடும்பத்தில் இன்ன விதமான சாபங்கிறத ஜெபிக்கிற பொழுது ஒரு வெளிச்சத்தை சோத்திரம்னு சொல்லும் பொழுது கண்ணை மூடும் பொழுது கர்த்தர் கொடுக்கிறார். இதுதான் இந்த ஊழியத்தோட ரகசியம். பிரியத்துக்குரியவர்களே, ஒருவர் வந்து முழங்கால் படிக்கிற பொழுது 1000 வெளிப்பாடுகள், தீர்க்க தரிசனங்கள், அவருடைய குறித்து தரிசனங்கள் அப்படியே மூளைக்குள்ளே ஓட ஆரம்பிக்கிறது. கூட்டத்தில் கடைசியில் ஜோமன வராங்க பார்த்தீங்களா? இறைவனை நோக்கி பார்க்கிற பொழுது ஒவ்வொருவரையும் குறித்து தெளிவு உண்டாகின்றது. அவர்களுக்கு என்ன ஆலோசனை சொல்ல வேண்டும், தீர்க்க தரிசனமாக கர்த்தருடைய வார்த்தைகள் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. எப்படி தெரியுமா? தனித்தனியாக அவர் ஜெபிக்கிற பொழுது உடனே விஷயம்ஸ் கிடைக்குது, வெளிப்பாடு கிடைக்கிறதுக்கு முன்னதாக எவ்வளவோ மணி நேரங்கள் ஜெபித்து விட்டு அந்த ஊழியத்துக்கு வருகிற பொழுது அப்படிப்பட்ட அனுபவங்கள் உண்டாகிறது. பிரியத்துக்குரியவர்களே, நீங்களும் கூட இந்த ஜெபத்துடைய வல்லமையை உணருங்கள். ஒரு குழப்பம் உங்களுக்கு வந்துட்டுனாலே, இதுவா அதுவா, இது செய்யணுமா வேண்டாமா, இது நல்லதா கெட்டதானா, ஊழியக்காரனை கேளுங்க, நல்லது. ஆனால் அதை விட நீங்களே முழங்கால் படிக்கிட்டு ஒரு தெளிவை எனக்கு கட்டளையிடுங்கப்பா, ஒரு தெளிவை கட்டளையிடுங்கப்பா, எனக்கு சொல்லித்தாங்கப்பா, இது உண்மையா பொய்யா, இது சரியா தப்பா, இது எனக்குரியதா இல்லையா. கத்துட்ட ஆலோசனை கேட்டு பாருங்க, கத்துட்ட ஒரு வெளிச்சத்தை கேட்டு பாருங்க. அவர் உங்களுக்கு சரியான ஒரு தீர்வை அளிப்பார். எப்பொழுதெல்லாம் எனக்கு குழப்பங்கள் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவரிடத்திலேயே நான் ஓடுகிறேன். ஒரு வெளிச்சத்தை நான் பெற்றுக்கொண்ட பிறகு தான் படுக்கைக்கு போகிறேன். மறுநாள் அந்த பிரச்சனையை எளிதிலே சால்வ் பண்ணுறது கர்த்தர் உதவி செய்கிறார். எவ்வளவு பெரிய மழை போல பிரச்சனைகள் வந்தாலும் தெய்வ சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் பொழுது, இறைவனிடத்தில் இரக்கத்துக்கு மன்றாடுகிற பொழுது மழை போல வருகிற பிரச்சனைகள் பனி போல மாறி போகின்றன. நம்ம பக்கமாக மோத வர்றதெல்லாம் அப்படி வேறு பக்கமாக போய்விடுகிறது. பிரியத்துக்குரிய மறந்துடாதீங்க, கர்த்தர்ட்ட காத்திருக்கும் பொழுது நமக்கு வருகிற ஆபத்துகள் வேறு எங்கோ திசை திரும்பி போய் விடுகின்றன. புயல் திசை திரும்பி போகிற மாதிரி நம்மளை அழிக்கணும் வந்து ஆவிகள்லாம் வேற எங்கேயோ பிரச்சனைகள் எல்லாம் வேற எங்கேயோ போய் விடுறதுங்க. அதுக்கு காரணமாக இருக்கிறது நம்ம ஜெபம். ஜெபம் என்பது ஆண்டவர் நாம பேசுகின்ற நேரம். நாம பேசுகிறோம், ஆண்டவர் நம்மகிட்ட பேசுகிறாரு, நமக்கு தெளிவை கொடுக்குறாரு. இதை செய்யாதன்னு சொல்லி தெளிவை நம்ம கட்டளை இடுகிறார். இதைத்தான் உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக இந்த நாளிலே தேவன் அழைத்தார். மகனை பிள்ளை வேண்டாம், நீ எங்கூட போக வேண்டாம், அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, இதில் நீ போய் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நீ போய் ஒன்றும் பண்ணவும் முடியாது, அது என்னுடைய பிள்ளைங்க, அதனால் நீ போக வேண்டாம், நீ இருப்பா. இரவிலே அவன் கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் தெளிவான ஒரு பதிலை கட்டளையிட்டார். ஒரு நண்பனை போல ஆண்டவர் நம்மோடு பழகுகிறார். பைபிளில் எவ்வளோ நல்ல வசனங்கள் இருக்குங்க. ஒரு வசனம், ஆபிரகாமினுடைய சிநேகிதன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆபிரகாம் என்னுடைய ஃப்ரெண்டு. எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும் இல்லையா ஆபிரகாம். அவரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், என் ஃப்ரெண்டு, இஸ் மை ஃப்ரெண்டு. நான் சொன்ன உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டார். எங்கே போகிறோன்னு தெரியாமலே என் பின்னால் வந்துட்டுருக்கார். இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிறார். காட் வந்து நாசிலை சுவாசம் உள்ள மனிதர்களை பார்த்து என் நண்பர்கள்னு சொல்கிறாரு, தேடி வாராரு, பேசுகிறாரு, ரகசியங்களை சொல்கிறாரு, செய்ய போகிற காரியத்தை முதல்ல சொல்கிறாரு, குழப்பங்களை நீக்கிறாரு, அவர்களுக்கு வர்ற ஆபத்துகளும் தப்பு வைக்கிறாரு, அவர்களை மேன்மைப்படுத்துகிறாரு, அவர்களை கனப்படுத்துகிறாரு. எல்லாத்துக்கும் உயிர் நாடியாக இருப்பது என்ன? ஜெபம். பிரியத்துக்குரியவர்களே, எவ்வளவோ ஊழியங்கள் இருந்தாலும், எவ்வளவோ கடமைகள் பொறுப்புகள் இருந்தாலும், இந்த ஜெபம் என்கிற ஒரு காரியத்தில் இன்றைக்கு வரைக்கும் நான் குறைவிடாமல் இருக்கும்படியாக தேவனுடைய தூய ஆவியானவர் எனக்கு உதவி செய்து வர. எந்த காரணத்தை கொண்டு ஜெபிப்பதை நிறுத்துறதே கிடையாது. டிராவல் பண்ணாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, ஜெபம் என்பது நிறுத்துவதே கிடையாது. பிரியத்துக்குரிய, அதனால தான் நான் இன்றைக்கு வரைக்கும் நிற்கும்படியாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நீங்களும் கூட ஜெபிக்க பழகுங்கள். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இது சரியா தப்பா, இது நான் போகிறது கரெக்டாக இல்லையா, கர்த்தர்கிட்ட கேட்டு பாருங்க. அவர் உங்களுக்கு வெளிச்சத்தை தருவார். நீங்கள் ஏதோ ஒரு குழப்பத்திலே இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறீர்கள், அப்படித்தானே? இது போகணுமா வேண்டாமா, செய்யணுமா வேண்டாமா, தேவன் உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பார் பிரதர். கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை கொடுப்பார் சிஸ்டர். ஆனால் அதுக்கு சரியான விளக்கறையை நீங்கள் கொடுக்கணும், நீங்கள் ஜெபிக்கணும். அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு சரியானபடிக்கு ஒரு நடத்தலை தருவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லவே இல்லை. உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக, தேவன் உங்களை உயர்த்த வேண்டும் என்பதற்காக, நடத்த வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சிகளை ஆண்டவர் தினந்தோறும் உங்களுக்கு கொடுத்து வருகிறார். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிங்க.
உங்களுக்கு ஒரு குழப்பம் வந்துட்டாலே இந்த செய்தியை உட்கார்ந்து நீங்கள் கேட்டு பாருங்கள், ஒரு தெளிவை கர்த்தர் கொடுப்பார். இந்த வார்த்தைகள்லாம் ஜெபித்து உப்பாலை சாரம் ஏற்றப்பட்டு தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்டு அதன் பிறகு உங்களுக்கு கொடுக்கப்படுகின்றன. நீங்கள் இந்த செய்தியை அப்படியாக கேட்கிற பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு தெளிவு உண்டாகும் என்பதில் சந்தேகம் இல்லவே இல்லை. அங்கு ஜெபித்து விட்டு பைபிளை எடுத்து திறந்து பாருங்கள், உங்கள் குழப்பங்களுக்குரிய பதில் அந்த பைபிளில் இருக்கும். எதை குறித்து நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்களோ அந்த பதில் அந்த பைபிளில் கண்டிப்பாக இருக்கும். இல்லைன்னா சில நேரங்களில் பைபிள்லையும் கிடைக்கல, இந்த மாதிரி மெசேஜ்லையும் கிடைக்கலன்னா நீங்கள் ஜெபிக்கும் பொழுது சொப்பனத்தில் ஆண்டவர் நிச்சயமாக உங்களோடு பேசுவார். சொப்பனத்தில் ஆண்டவர் தெளிவான தரிசனங்களை காண்பிப்பார். யோசேப்பு காண்பித்தது போல உங்களுக்கும் அவர் காண்பிப்பார். உங்கள் பிள்ளைகளை குறித்து பேசுவார், எதிர்காலத்தை குறித்து பேசுவார். மிக சந்தோஷமான காலங்களை கர்த்தர் உங்களுக்கு உண்டு பண்ணி தருவார். இந்த மாதிரி நல்ல காரியங்களை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக என்று நான் வாழ்த்துக்கிறேன். பிரியத்துக்குரியவர்களை நான் ஜெபிப்போமா? கண்களை நீங்கள் மூடுவீர்களா? அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். அத்தி மரம் போல் செழித்திடுவாய், அத்தி மரம் போல் செழித்திடுவாய். நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய், நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அப்பா பிதாவே, இந்த நாளிலும் கூட சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் ஆண்டவரை தெளிவற்ற நிலைமையில் இருப்பார் என்றால் அவர்களுக்கு தெளிவை உண்டாக்குங்க. போகணுமா வேண்டாமா, செய்யணுமா செய்ய வேண்டாமா, குழப்பத்தின் மத்தியில் வாழ்கிற எத்தனையோ ஆயிரம் பிள்ளைகள் உண்டு. அவர்களுக்கு இந்த நாளிலும் கூட ஒரு தெளிவை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர், ஜெபம் என்பது எவ்வளவு மேன்மையானது, கடவுளையும் மனிதனை அது எப்படி இணைக்கிறது, ஜெபத்தின் மூலமாக மனிதர்கள் தேவனுக்கு எப்படி நெருக்கமாகிறார்கள் எனப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான செய்தியை கேட்டோம். இனியாவது எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்கத்தக்கதாக, எப்பொழுதும் உம்மிடத்தில் நெருக்கமாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். உம்முடைய வல்லமை எங்களுக்கு தேவையப்பா, உம்முடைய வல்லமை எங்களுக்கு தேவை, உம்முடைய இரக்கம் எங்களுக்கு தேவை. ஆண்டவரே, நீங்கள் எங்களை எப்படியாவது நடத்த வேண்டும், எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த பூமியில் நீங்கள் இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது. நீங்கள் இல்லாமல் தகப்பனே நாங்கள் குழப்பங்களை மேற்கொள்ள முடியாது. தெளிவற்ற நிலைமையில் இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு குழப்பமாக இருக்கிறது, எங்களுக்கு நடக்க வேண்டிய வழியை காண்பியும் அப்பா. உடைய பிள்ளைகளுடைய குழப்பங்கள் எல்லாத்தையும் நீக்குங்க ராஜா. பயங்கள், கலக்கங்கள், தேவையில்லாத கலக்கங்களையெல்லாம் நீக்குங்கப்பா. அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ, சாத்தான் இரவும் பகலும் காதில் போய் சொல்லிக்கிட்டே இருக்கிறான், பயமுறுத்திக்கிட்டே இருக்கிறான். அவர்கள் நீங்கள் தெளிவாய் மாற்றும்படியாக ஆண்டவரே, நீங்கள் அவர்களுக்கு இருக்கிற பயங்களை நீக்கும்படியாக கெஞ்சுகிறோம். உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுற ஆயுதங்கள், வேலை பார்க்குற இடத்துல, பக்கத்து வீட்டில், ஊரில், தகப்பனை சோத்திர ஊழியத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில் எதிராக உருவாக்கப்படுற ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காமலே போகட்டும் என்று சொல்லி கர்த்தாவை கெஞ்சுகிறோம் ராஜா. இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தத்தினால கர்த்தாவே சோத்திரம் ஐயா. ஆண்டவரே தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, குழப்பங்கள் நீங்கட்டும், எதிராக உருவாக்கப்படுற ஆயுதங்கள் உடைந்து போகட்டும், தேவையற்ற செலவினங்கள் நின்று போகட்டும். ₹1 கூட வீணாக போகக்கூடாது, வட்டிக்கு போகக்கூடாது, மருத்துவ ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாது, பிள்ளைகள்ட்ட இருந்து யாரும் ஏமாற்றி பிடுங்கக்கூடாது, நீ அனுமதிக்க கூடாது ராஜா. நீர் உதவி செய்கிற தெய்வமாக இருக்கிறபடினாலே நன்றி 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 நன்றி. வியாதியோடு போராடுற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். என்ன வியாதியாக இருந்தாலும் சிறுவையில் நீங்கள் அதை தூக்கி சுமந்துட்டீங்க, அந்த வியாதிக்கு ஒரு முடிவை கொண்டு வந்துட்டீங்க தகப்பனே. பிசாசு தகப்பனே மறுபடியும் அந்த வேதனையை கொண்டு வரவே முடியாதப்பா. அப்பா, மறுபடியும் அந்த வியாதி வரக்கூடாது. புண்கள் ஆறட்டும், தோளினாலே மூடுங்க. எவ்வளோ பெரிய புண்ணாக இருந்தாலும், ஆறாத புண்ணாக இருந்தாலும் ஆறி போகட்டும். இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே சோத்திரம் ஐயா. எவ்வளவு பெரிய கட்டியாக இருந்தாலும், சின்ன கட்டியாக இருந்தாலும், எந்த கட்டியாக இருந்தாலும் அது மறைந்து போகட்டும் என்று கெஞ்சுகிறோம் ஐயா. அடைப்புகளை நீக்குங்கப்பா. மூச்சுக்குழாயில் அடைப்பு, காட்டில் அடைப்பு, ஆண்டவரை சோத்திரம், இரத்த நாளங்களில் அடைப்பு, நரம்புகள் அடைப்பு எல்லாம் திறந்து தகப்பனுடைய பிள்ளைகள் சுகமாக வாழ உதவி செய்யுங்க. ப்ரெஷரு, சுகரு,
யூரியா, கொலஸ்ட்ரால் எல்லாம் நார்மலாக ஆண்டவரை மாற்றுங்கப்பா. நடக்க முடியாத பிள்ளைகள் நடக்கட்டும், சாப்பிட முடியாத பிள்ளைகள் சாப்பிடட்டும், செரிமானமாகாத பிள்ளைகள் நல்லா செரிமானமாகட்டும், தூங்க முடியாத பிள்ளைகள் நல்லா தூங்கட்டும், நடக்க முடியாத பிள்ளைகள் நடந்து ஓடி ஆடி வேலைகளுக்கு செல்லட்டும், படிக்க செல்லட்டும், சம்பாதிக்க செல்லட்டும். இழந்து போன சந்தோஷமான நாட்களை நீ மறுபடியும் தார். செயல்படாத அவயங்கள் செயல்படட்டும். எசப்பா, படித்து முடித்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை தார். கவர்மெண்ட் ஜாப் தாரும், வீசா தாரும். பிஸ்னஸ் பண்ணலாமா நினைக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வெற்றியை தந்து சுகமாக ஒரு வாழ உதவி செய்யுங்க. பிஸ்னஸ் பண்ணுவதற்கு ஞானத்தையும் தாருங்க. அதை தேவைகளை கற்று சந்திக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தோல்வியோடு இருக்கிறவர்களுக்கு நல்ல வெற்றியை தார். கடன் பாரங்கள், வட்டி கடனில் இருப்பவர்களுக்கு விடுதலை தாருங்க. என் தகப்பனே, வாலிப பிள்ளைகள் கெட்டு போய்விடாதபடி, கெட்ட நண்பர்களாலே மோசம் போய்விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. போதைக்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகள், செல்ஃபோனுக்கு பைக்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகள், பெற்ற தாய் தகப்பனை எதிர்த்து பேசுகிற பிள்ளைகள், கடின மனதுடையவர்களை, வாலிபத்து பாவங்களை மயங்கி இருக்கிற பிள்ளைகளை விடுவிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, அப்படியே எங்கள் தகப்பனே நமக்கு சோதனை ஐயா, ஒவ்வொருவருக்கும் பதில் செய்யுங்க. வயதானவர்களை விழுந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்கப்பா, ஏந்தி கொள்ளுங்க. நீண்ட காலமாய் திருமணமாகாமல் குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு ஒரு அற்புதத்தை இன்றைக்கு செய்யுங்க. உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதிங்க. எங்கள் தாய் திருநாள இந்தியாவிற்காக ஜெபிக்கிறோம். அநேக மதத்தோடு மொழி பேசல் உண்டு, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அனைத்து தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசிகள், ஆலயங்கள், திருச்சபைகள், ஊழியர்கள், பாஸ்டர்ஸ் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, ஜெபத்தினாலே காணிக்கையில தாங்கிற, அறிமுகப்படுத்துகிற நல்ல உள்ளங்கள் அநேகர் உண்டு. ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. இந்த நாளிலே கர்த்தாவே குழப்பங்கள் எல்லாம் நீங்கட்டும். அடைக்கலான் குறி முதியோர்கள் தங்க அநேகர் அழைத்து கொண்டு வார். வேலை செய்ய அநேகர் அழைத்து கொண்டு வார். கட்டுமான பணிகள் அநேகம் உண்டு, தேவைகளை சந்தி. இயேசு மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாடி அந்யோன்யக்காத பிரசவம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சில காலங்கள் நினைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. இம்மட்டும் என்னை நடத்தி வந்தி, கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவி, கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் என்னை நடத்தி வந்தி, கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவி, கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். அனுதினம் என்னை ஆதரித்தி, கோடி நன்றி ஐயா. அதிசயமாய் என்னை நடத்தி வந்தே, கோடி நன்றி ஐயா. அனுதினம் என்னை ஆதரித்தி, கோடி நன்றி ஐயா. அதிசயமாய் என்னை நடத்தி வந்தே, கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். கண்மணி போல் என்னை காத்து கொண்டீ, கோடி நன்றி ஐயா. கழுகினை போல் என்னை சுமந்து கொண்டே, கோடி நன்றி ஐயா. கண்மணி போல் என்னை காத்து கொண்டே, கோடி நன்றி ஐயா. கழுகினை போல் என்னை சுமந்து கொண்டே, கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். சீக்கிரம் வருவேன் என்றவரே, கோடி நன்றி ஐயா.
சீயோனில் சேர்த்திட வருபவரே கோடி நன்றி ஐயா. சீக்கிரம் வருவேன் என்றவரே கோடி நன்றி ஐயா. சீயோனில் சேர்த்திட வருபவரே கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். 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 ஹல்லேலூயா.